எங்க வீட்டு எதிர் வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுல ஒரு 5 வயசு குழந்தை இருக்கு. பெண்ப்பா அந்த குழந்தை ரொம்ப துன்புறுத்துறாங்க போட்டு. அடிக்கிறாங்க போட்டு அந்த குழந்தைய. 5 வயசு குழந்தைய அடிச்சு அந்த குழந்தை வந்து அடிச்சு பிளேட்ல வந்து கையை கீழ்ச்சிருக்காங்க. இந்த இடத்துல கையில பைப்ல அடிச்சிருக்கான் அவன். எதுக்கு குழந்தை அடிக்கிறாங்க? அதுதான் நான் கேக்குறேன். எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டா போய் சொல்றாங்க. கேட்டா அந்த குழந்தைக்கு ஆம்பளை பைத்தியம். சின்ன குழந்தை சொல்லலாமா? அது இதுக்கு ஒரு முடிவு கண்டு ஜி தமிழ் டிவில வந்து எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நீங்க அவரோட குழந்தை எப்படியோ போட்டு விடாம வந்து புடிச்சு கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல மேடம். அவனுக்கும் 2 குழந்தை இருக்குது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இப்போ அந்த பையனோட மாமியார் இருக்காங்க மேடம். அவங்க வந்து ரோட்ல எல்லார்கிட்டயும் அதுக்கு ஆம்பளை பைத்தியம், 5 வயசு குழந்தைக்கு ஆம்பளை பைத்தியம். அவங்க மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா சொல்றாங்க. இந்த குழந்தை வந்ததுல இந்த பொண்ணு வந்து அவன் வந்து பொண்டாட்டி இல்லாத இருக்க மாட்டான். இது வந்து உள்ள வந்து படுத்துக்குதுன்னா வராது. அந்த குழந்தை வெளியில வருது மேடம். குப்பை கொடுத்து அனுப்புவாங்க. அதாவது தூக்கவே முடியல. குப்பை கூட கூப்பிட்டு பார்த்த உடனே அழுவுது. யார் அடிச்சா கூட செல்டாப்பா அடிச்சு குப்பை கூட. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அதனால அந்த குழந்தை வாயாலே சொல்லிச்சு மேடம், என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, இல்லன்னா வேலைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லு. அதனாலதான் மேடம் இப்ப என்னன்னா அந்த குழந்தைய அடிக்கிறாங்க. ஒண்ணு. 2வது வந்து எல்லாருக்கிட்டையும் அசிங்கமா வந்து அது ஆம்பளை பசங்க கூட தான் விளையாடுது, ஆம்பளை பைத்தியம், ஆம்பளைங்க கூட தான் போய் படுக்குது. என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன். நம்ம ஏதோ ஒரு மேல் இதுல உட்காந்துட்டு இதெல்லாம் தெரியாமே இருக்கோமே. ரொம்ப வெக்கமா இருக்கு. இந்த குழந்தைய வந்து எதனா ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கணும். நாங்க எல்லாம் கூட எங்களால முடிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இந்த சும்மா சொல்லக்கூடாது. அவன் நல்லாதான் பார்த்தான். என்னைக்கு அவங்க மாமியார் வந்தாங்களோ சொல்லி குத்து அந்த குழந்தை அடி தினம் அடி ஒன்னு பார்க்க கூட முடியாது நம்மளால. அந்த மாதிரி அடிப்பாங்க. நீங்க இப்படி அழுறீங்க? அது ஒரு குழந்தை தானே மேடம். எங்களுக்கு நம்ம அது குழந்தை, அந்த குழந்தை பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க. மகாலட்சுமி, யாருமா அடிக்கிறது இப்படி ஒண்ணு? பாவா எதுக்கு அடிச்சாரு இப்படி? தைரியமா சொல்லு. எதுக்கு அடிச்சா கண்ணா? பேசுவியா ராஜா? என்ன நடக்குதுமா வீட்டுல? என்ன பண்றாங்க ஒன்னு? எங்க அப்பா 12th போயிடான்னு. எங்க அப்பா 12th போயிடாரு. செத்து போயிட்டாங்க சொன்னாரா? யாருமே இல்லை எனக்கு. ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க. யாரு ராஜா? எங்க அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. நீங்களாம் எட்டுன்னு வந்து வளர்த்துக்கிடும். சில்ட்டா உன்னை எதுக்கு அடிக்கிறான்? ஒழுங்கா இல்லைங்க. என்ன ஒழுங்கா இல்ல? நீ என்ன பண்ற? அப்புறம் ஏன் திட்டுறாங்க? இல்லனா துரு பிடிச்ச கத்தியால நானே குத்துவேன். இங்க என்ன பண்ணாரு? எதால கிழிச்சாரு? ஏமா என்ன பண்ண சார்? சொல்லுக்கண்ணா, எதுக்கு கிழிச்சாரு பிளேடால? இங்கே இருக்கியா? உனக்கு வீட்டுக்கு போக வேண்டாமா? அனுப்ப மாட்டோம்னா நீ கவலைப்படாத. இங்கேயே இருக்கலான்ட்டு
எதுக்குமா பிளேடால கிழிச்சாரு? ஆம்பளை பையனுக்குலாம் விளையாட கூடாது. சின்ன குழந்தை இது, அந்த குழந்தைகிட்ட போய் அந்த வார்த்தை சொல்ல தகுமா மேடம்? கதைகள்ல படிச்சிருக்கோம், ஆனால் இப்படியா கொடுமை பண்ணுவாங்க? வீட்டுல பொம்பளைங்களுமா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காங்க? சைலண்டா தான் இருப்பாங்க. சொன்னவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். இவ எப்படி இருக்க போறா தெரியுமா? பெரியவளாயி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட போறான். அந்த மாதிரி ஆக போறாங்க நிஜமா. மகாலட்சுமி, உனக்கு படிக்கிறதுக்கு பிடிக்குமாமா? ஸ்கூலுக்கு போறியா? இப்ப ஸ்கூலுக்கு போறியா ராஜா? ஒன்னாவது நல்லா படிப்பியா? போகட்டும் சார் பொண்ணுங்க, ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், நிம்மதியா. ஹாஸ்டல்ல சேர்த்து விடுத்துமா? படிப்பை பத்தினோன்னு சிரிப்பு வருது பாரு அவளுக்கு. நிறுத்திட்டாங்க மேடம். ஸ்கூலுக்கு போலியா ராஜா? நீ படிக்கவே தேவையில்லை. ஏன் அப்படி சொன்னாங்க? அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா அப்படியே ஒரே சூழ்நிலை. உன்னை வேலை செய்ய சொல்லுவாங்களா? என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க? சாமான் கழுவ சொல்லுவாங்களா? சாமான் கழுவியா நீ? கண்ணு ரெண்டோ கலங்குதா, நீயே தொடைச்சிக்கோ. நீ பேர் என்ன பண்ணுவ? குப்பை யாருங்க கொட்டுறது தினம் வீட்டுல? 2 பேர் குப்பை யார்? 3 பக்கெட் யார் கொட்டுறது? அப்பா யாரும் இல்ல, தனியா தவிச்சிக்கோ. அவங்க எல்லாம் உள்ள இருந்தாலும் இந்த பொண்ணு தான் கொட்டுறது. என்ன குப்பைமா அது? வீட்டு கட்டு எல்லாம் சாப்பிட்டு அது கொண்டு போய் போட சொல்லுவாங்களா? என்று பார்த்தோமே. Sita Rama Raju in the fire already. He's a handsome guy. ராஜ்குமார், ராஜ்குமாரோட வைஃபா? உங்க பேருமா? கண்மணி. கண்மணி. நீங்க? அஞ்சல் தேவி மாமியார். இவங்க அம்மா. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அண்ணனோட பொண்ணு உங்க கூட இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்னது? மகாலட்சுமி. மகாலட்சுமி. He's ready for more. எப்படி பாத்துக்கிறீங்க நீங்க மகாலட்சுமிய? எங்க குழந்தை மாரி தான் பார்த்து. எங்க ஒருக்கா சொல்லு. எங்க குழந்தை மாரி தான் பார்த்து. மர்க்கா சொல்லு. எங்க குழந்தை மாரி தான் பார்த்து. எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இனிமே சொல்லுவியா? பாத்துக்கிறீங்களா? 3 பொண்ணு, 2 பொண்ணு கூட, அது ஒரு பொண்ணு, 3 பொண்ணு. நல்லா வச்சிருக்கீங்களா? ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. இப்படி அடிப்பீங்க பாத்தீங்களா? நீ ஒரு தாய் தானே, இவ்வளவு ஒண்ணு நடக்கிறது கேட்க மாட்டியா? என் பசங்க அப்படித்தான் மேடம் அடிப்பாங்க. அவங்க எல்லாம் எதனா சொல்லுவாங்க.